சேரனும் பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா சோழனை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சோழன் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பார்ல, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணான்னு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு வந்து சேரன் சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து சரி டைம் ஆச்சு, எல்லாம் பத்து தூங்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கும்போது உடனே பாண்டியன் வந்து சோழன் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி பல்லவன் வந்து நீ இந்த மாதிரி ஜெயிலுக்கு போகிற விஷயத்தை கேட்டு அவன் என்னென்ன பதறான் தெரியுமா அப்படின்னு சொன்னான். அதெல்லாம் கண்டுக்காமல் திரும்பி படுத்து தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் வந்து சேரன் வந்து நிலா கூட தான் நின்று சமைச்சிட்டு இருக்காங்க. நிலா வந்து சொல்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைண்ணே, நீங்கள் ஏதோ கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஓகேம்மா நிலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா பல்லவன் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்க வரான். அவன் தண்ணி மட்டும் பிடிச்சிட்டு போயிடுறான். உடனே திரும்பி கேட்குறாங்க, ஏன் சாப்பிடலையாடான்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு பசிக்கல, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சேரனும் எதுவுமே சொல்லலை, அவரும் கண்டுக்கவே இல்லை. உடனே பல்லவன் தான் வந்து பாண்டியனை கூப்பிட்டு நான் பாக்கெட் மணி மட்டும் தாங்கினேன் அப்படின்றான். உடனே பாண்டியனை கொடுத்துட்றான். அப்புறமா எல்லாம் போனதுக்கப்புறம் சேரன் வந்து ஏன் உடம்புக்கு எடுத்துக்க, நான் சாப்பிட்டு போக சொல்லுங்கள் நிலா அப்படின்னு சொல்கிறான் நம்ம சேரன். அதோடு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து நிலவும் சொல்கிறாங்க, ஏன் பேச வேண்டியதானே. இல்லை நான் பேசலாம் மாட்டேன் அப்படின்னாங்க. உடனே வந்து சோழனோட அப்பா வந்துடுறாரு. சோழனோட அப்பா வந்து சோழன் கிட்ட தான் பேசுகிறாரு. என்னப்பா சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா, போய் வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அதோட